சென்னை வாசிகளுக்கு பாதுகாப்பு தெய்வமா இருக்கக்கூடிய ஒரு கோவில் சென்னையில இருக்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? முனீஸ்வரன். அது பாடிகார்டு முனீஸ்வரன் என்ற பேர்லயே சென்னையில இருக்காரு. சென்னையில சென்ட்ரலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாடிகார்டு முனீஸ்வரர் கோவில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில். இன்னொன்று பாதுகாப்பு தெய்வம்ன்றதால புது வண்டி வாங்குறவங்க அத்தனை பேருமே வந்து பூஜை பண்ணக்கூடிய இடம் இது ஒரு இடமா இருக்கும். அதே போல இதை கெட்டது இருக்கு, ஒரு தீய சக்திகள் பாதிப்பு இருக்கு, அது போல இருக்கிறவங்க பாடிகார்டு முனீஸ்வரர் கோவிலுக்கு வந்து அவருக்கு இந்த சுருட்டு எல்லாம் வாங்கி அங்கே எரிப்பாங்க. அதில் போய் எரிச்சிட்டு அவங்களுக்கு தேங்காய் எல்லாம் போட்டு சுத்தி போட்டுக்கிறது ஒரு பழக்கம் இன்னைக்கும் வந்து அவ்வளோ ஒரு விசேஷம் இந்த பாடிகார்டு முனீஸ்வரர் கோவில். சாராம் வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாகவே என் வாழ்த்துக்கள். யார் இந்த பாடிகார்டு முனீஸ்வரர் அப்படின்னா, இது பழைய காலத்துல அது ஆங்கிலேயர்கள் இருந்த காலத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பெட்டாலியன்ஸ்லாம் வந்து தங்கக்கூடிய இடம். அவங்களோட ராணுவ வீரர்கள் வந்து தங்கிட்டு இருந்தாங்க, அவங்களோட ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல கொஞ்ச நாள் கழிச்சு ஆங்கிலேயர்கள்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு செக்யூரிட்டி வந்து அங்கே பாதுகாப்புக்கெல்லாம் இருந்தார். அப்போ அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கு, பயமாக இருந்ததா. யாரோ டெய்லி வந்துட்டு போகிறப்போ ஒரு ஃபீல்டு இருக்குமோ, ஒரு பயமாக இருக்கணும். அப்போ அவர் வேண்டிக்கிட்டாராம், ஐயா பாடிகார்டு முனீஸ்வரர் அந்த கோவில். அப்போ பார்த்தா கோவிலாக இருக்காது, சின்னதாக இருக்குமா. அப்போ எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெய்லி போய் வேண்டிட்டு வந்து உட்காருவார். அப்போ அந்த வழியாக ஒரு வயசான ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்துட்டு, எப்பா நான் இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், அப்பா கால் வலிக்குது. சரி உட்காருங்கன்னு உட்காந்து பேசிட்டு இருந்தார். அவர் உட்காந்து இவரோட நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாராம். இது போல தொடர்ந்து உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தோன்னா அந்த வழியாக வந்த ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டிருக்காரு, என்னப்பா நேற்று மட்டும் நீ தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நேற்று நீ உட்காந்து பேசிகிட்டு இருந்தியே, நான் பார்த்தா நீ தனியாக புலம்பிட்டு சரி ஏதோ புலம்புற நினச்சிட்டு போகிறேன். அப்போதான் ஒரு பயம் வந்துதான், என்னடா இது, என்னடா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யார் பக்கத்தில் வந்து உட்காந்தது? இது ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கு, ஒரு பயமாக வந்திருக்கு, நடுக்கம் அதிகமாக வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, பிரார்த்தனை பண்ணியிருக்காரு, அப்போ எந்த ஒரு கெட்டதும் எனக்கு வந்துடக்கூடாது, எனக்கு பாதுகாப்பு நீ தான் தரணும், ஆண்டவா என்னை காப்பாற்றுங்கன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு அவர் கனவுல வந்து அதே முதியவர் வர வந்து, நான் தான் முனீஸ்வரன், உனக்கு பாதுகாப்புக்காக தான் நான் வந்தேன், நீ பயப்படாத, எப்பவுமே என் துணை உனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் பலர் அந்த ஏரியாவில் இரவு நேரங்களில் வரும்போது அந்த இடத்துல வயசான ரூபத்தில் ஒருத்தரை பார்த்ததா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது மக்களுடைய அனுபவம் அங்கே. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ஒரு நிதர்சனமாக வாழக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த பாடிகார்டு முனீஸ்வரர். அங்கே குலதெய்வமாக நிறைய பேர் கும்பிட்றதால சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குலதெய்வம் முனீஸ்வரர் இருப்பாங்க. காட்டேரி தேவதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காவல் தெய்வமாக அந்த குடும்பத்துக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல முனீஸ்வரர் காட்டேரி ரெண்டுமே வச்சிருக்கிறதால நிறைய பேர் வந்து அந்த குலதெய்வத்தை வச்சு கும்பிட முடியாதவங்க, ஊரில் போய் கும்பிட முடியாதவங்க இங்கே வந்து இவரையும் காட்டேரி தேவியையும் கும்பிட்டுட்டு போகிறாங்க. அவ்வளோ சக்தி, அவ்வளோ விசேஷமான ஒரு இடம் இந்த பாடிகார்டு முனீஸ்வரர் கோவில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாங்குறாங்க இல்லையா, இந்த வண்டி வாங்கி அந்த வண்டி நல்ல பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பூஜை பண்ணிட்டு ஒரு கயிறு ஒன்று கட்டுவாங்க அந்த வண்டியில். அந்த கட்டிய வண்டிகள் எதுவுமே இது வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆனது கிடையாது. அது ஒரு சிறப்பு. ஏன்னா அந்த வண்டி அவ்வளோ பாதுகாப்பாக முனீஸ்வரருடைய அனுகிரகத்தில் இருக்குமா. உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் பாடிகார்டாக இருக்கிறது அந்த முனீஸ்வரர் தான். ஏன்னா ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரு வாழ்ந்த ஒரு முன்னோர், நமக்கு ஒரு முன்னோர். அவர் இப்போ முனீஸ்வரராக இருந்து எல்லாருக்கும் பாதுகாப்பு தராரு, காவல் தெய்வமாக இருக்கார். அவருடைய அனுகிரகம் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க. சென்னைக்கு வந்துட்டு போகிறவங்களும் கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும், நல்லதும் நடக்கும். சாய்ராம். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்களையும் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்களையும் என்ற கேள்வியாக கேட்குறீங்க. நிறைய பேருக்கு அதுக்குண்டான பதிலை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்கள் என்ன இருந்தாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. நீங்கள் கேட்குற மேக்ஸிமம் கேள்விகளுக்கு நான் பதிலை கொடுத்துறேன். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு வீடியோவாக நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா அது பலருக்கு உண்டான சந்தேகம் பலருக்கு போய் சேரட்டும். சாய்ராம். நல்லது நடக்கும்.